அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி முழு வாழ்க்கை வரலாறு. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஞானிகளில் ஒருவரான ஸ்ரீ ரமண மகரிஷி அருணாச்சலத்தின் ஜோதி என்று அழைக்கப்படுகிறார். நான் யார் என்ற எளிய கேள்வி மூலம் ஆத்ம ஞானத்தை அடைவது எப்படி என்று உலகிற்கு உணர்த்தியவர் அவர். பிறப்பும் இளமை பருவமும். திருச்சுழி என்னும் புண்ணிய தலத்தில் 1879ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அழகம்மை சுந்தரம் ஐயர் தம்பதியினருக்கு மகனாகப் பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வேங்கடராமன். சிறுவயதில் அவர் ஒரு சாதாரண சிறுவனாகவே இருந்தார். விளையாட்டில் ஆர்வம் அதிகம், அதே சமயம் ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு இயல்பாக இருந்தது. மரண அனுபவம் திருப்புமுனை. வேங்கடராமனுக்கு 16 வயது இருக்கும்போது மதுரையில் இருந்த அவரது வீட்டில் ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. திடீரென்று மரண பயம் அவரை ஆட்கொண்டது. அப்போது அவர் பயந்து ஓடாமல், சரி, மரணம் என்றால் என்ன என்று ஆராயத் தொடங்கினார். தரையில் பிணம் போல படுத்துக்கொண்டு, உடல் இறந்துவிட்டது, இப்போது நான் இறந்துவிட்டேனா என்று தனக்குள் கேட்டார். அப்போது உடல் அழிந்தாலும் உள்ளே இருக்கும் உணர்வு அல்லது ஆன்மா அழிவற்றது என்பதை உணர்ந்தார். இதுவே அவருக்குள் ஞான உதயத்தை ஏற்படுத்தியது. அருணாச்சலத்திற்கு பயணம். இந்த மாற்றத்திற்கு பிறகு அவருக்கு உலகியல் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போனது. 1896ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி வைத்துவிட்டு யாரிடமும் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார். அண்ணாமலையார் கோவிலை அடைந்த அவர் அங்கிருந்த 1000 கால் மண்டபத்திலும் பாதாள லிங்க குகையிலும் கடும் தவம் புரிந்தார். எறும்பு மற்றும் பூச்சிகள் கடித்தும் அதை உணராத நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். பின்னர் அங்கிருந்த சுவாமிகள் மற்றும் பிற பக்தர்களால் அவர் கண்டெடுக்கப்பட்டு கவனிக்கப்பட்டார். ஆசிரம வாழ்க்கை. பிற்காலத்தில் அவர் விருபாக்ஷ குகை, ஸ்கந்தாசிரமம் ஆகிய இடங்களில் வசித்தார். இறுதியில் மலையடிவாரத்தில் இன்று நாம் காணும் ஸ்ரீ ரமணாசிரமம் உருவானது. அவர் எப்போதும் எளிமையையே விரும்பினார். ஆசிரமத்தில் சமையல் வேலை செய்வது, இலை தைப்பது என அனைத்து வேலைகளையும் அவரே செய்வார். அவர் மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் மயில், குரங்கு, அணில் மற்றும் பசுக்களிடமும் மிகுந்த அன்பு காட்டினார். முக்கிய போதனைகள். ரமணரின் போதனை மிக எளிமையானது. நான் யார், ஹூ அம் ஐ என்று உன்னையே நீ கேள் என்பார். மனம் எங்கு உதிக்கிறதோ அங்கேயே அதை திருப்புவதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று கற்பித்தார். மௌனத்தையே அவர் மிகச்சிறந்த உபதேசமாக கருதினார். மகா சமாதி. 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பகவான் ரமணர் மகா சமாதி அடைந்தார். அவர் மறைந்த அந்த நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி அருணாச்சல மலையின் பின்னால் மறைந்ததை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டனர். முடிவுரை. உடல் மறைந்தாலும் நான் எங்கும் போகவில்லை, இங்கேயே தான் இருக்கிறேன் என்பது ரமணரின் வாக்கு. இன்றும் ரமண மகரிஷியின் வாழ்க்கையில் பல நெகிழ்ச்சியான மற்றும் ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. அவற்றில் மிக முக்கியமான மற்றும் அவருடைய கருணையை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவத்தை கீழே காணலாம். ரமணர் திருவண்ணாமலையில் உள்ள ஸ்கந்தாசிரமத்தில் தங்கியிருந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது. ஒரு நள்ளிரவில் சில திருடர்கள் ஆசிரமத்திற்குள் புகுந்தனர். அங்கு பெருமளவில் தங்கம் மற்றும் பணம் இருக்கும் என்று அவர்கள் தவறாக நினைத்தனர். ஆசிரமத்தில் இருந்த பக்தர்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் திருடர்கள் கற்களை எறிந்தும் கம்பிகளால் அடித்தும் வன்முறையில் ஈடுபட்டனர். ஒரு திருடர் ரமணரின் தொடையில் பலமாக அடித்தார். அடிபட்ட நிலையிலும் ரமணர் சற்றும் கோபப்படவில்லை. அமைதியாக திருடர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மற்றவர்களை உபத்திரவம் செய்யாதீர்கள் என்று கூறினார். மேலும் தன்னை கத்தியால் குத்த வந்த திருடனிடம், உன் கடமையை நீ செய், என் கடமையை நான் செய்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினார். திருடர்கள் தேடியது கிடைக்காமல் ஏமாற்றமடைந்தனர். அப்போது ரமணர் அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்று கருதி அங்கிருந்த உணவை அவர்களுக்கு கொடுக்குமாறு பக்தர்களிடம் கூறினார். பக்தர்களின் கோபம். திருடர்கள் சென்ற பிறகு ஆசிரம பக்தர்கள் அந்த திருடர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடித்தனர். அப்போது ரமணர் அவர்களிடம், யாராவது நம் பற்களை அடித்து உடைத்துவிட்டால் அதற்கு பழிவாங்க நாம் நம்முடைய சொந்த பற்களையேவா உடைத்துக் கொள்கிறோம். அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள், நாம் அறிவோடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று போதித்தார். மற்றொரு முக்கியமான நிகழ்வு. ரமணரின் வாழ்க்கையில் பசு லட்சுமிக்கு மிக முக்கிய இடம் உண்டு. அந்த பசு இறக்கும் தருவாயில் இருந்தபோது ரமணர் அதன் தலையை தன் மடியில் வைத்துக்கொண்டு அதன் கண்களை உற்று பார்த்து அதன் இதயத்தில் கை வைத்தார். ஒரு மனிதருக்குச் செய்வது போலவே அந்த பசுவின் ஆன்மா அமைதி அடைய அவர் உதவினார். விலங்குகளுக்கும் ஆன்மா உண்டு, அவைகளும் முக்தி அடைய முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்திய மிக முக்கியமான நிகழ்வு இது. இந்தச் சம்பவங்கள் அனைத்தும் அவர் எத்தகைய நிதானம், அகிம்சை மற்றும் அனைத்து உயிர்கள் மீதும் சமமான அன்பு கொண்டிருந்தார் என்பதை காட்டுகின்றன. திருவண்ணாமலையில் அவரது அருளாசி உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. நன்றி.